எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வாரம் மதுபானி பார்டர் வச்சுட்டு வழக்கு கோலம் எப்படி போடுறதுன்னு பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் பண்ணலாம், கலர்லேயும் பண்ணலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் இதுக்கு ஈக்குவலாக A4 ஷீட்டில் ஈக்குவல் இதில் ரெக்டாங்கிளில் ஈக்குவல் சைஸ் ஒயரில் எடுத்துக்கணும். இப்போ இதில் மெஷர்மெண்ட் பார்த்தா 20.5 இருக்கும். அந்த 20.5க்கு இதுவும் 20.5 இருக்க மாதிரி விட்டுருக்கேன். மீதி பேப்பரை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இதில் மெஷர்மெண்ட் எப்படி போடணும்னா முதல்ல 1/2 சென்டிமீட்டர் விட்டுடலாம். சென்டிமீட்டர் விட்டுட்டு இதுக்கப்புறமா இந்த ஆஃபில் பார்த்தா வச்சோம்னா இங்கே 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் திருப்பி 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு. ஸோ 1 1.5 2 3 இன்ச்சு வரைக்கும் நம்ம ஸ்கொயரில் கொடுப்போம். ஸோ இதுவும் இதே மாதிரி இங்கே வச்சு அந்த 1க்கு சும்மா கோடு மாதிரி இங்கேயும் 1ல் வச்சோம்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி 1/2க்கு இப்போ இது 1 இன்ச்சுக்கு வந்துச்சு இல்லையா கூட. இப்போ இங்கே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ இந்த 1/2க்கு ஸோ இந்த 1/2க்கும் இந்த 1/2க்கும் இன்ச்சு திருப்பி இங்கே வரும். இங்கே திருப்பி 1/2 திருப்பி இங்கே 1 1க்கு இங்கேருந்து
ஸோ இந்த மாதிரி எல்லாம் கோடு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கோடுக்கு மேலே திருப்பி பிளாக்கில் நம்பர் 3 இல்லைன்னா 2ல் இது அப்படியே செட்டு வருது இல்லையா, நம்ம 10 வரைக்கும் அதில் 2 or 3 எடுத்து திருப்பி அவுட்லைன் போட்டுக்கலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது உள்ள இதுக்கு வந்து நம்ம பென்சிலில் போட்டுக்கலாம், இல்லைன்னா பெனில் போட்டுக்கலாம். இதில் பென்சிலில் போடுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கேல் இருந்தால் ரவுண்ட் வச்சுக்கலாம், இல்லையா நம்மளே ஒரு சர்க்கிள் பண்ணிக்கலாம். இப்போ இது உள்ள மெஷர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் இதில் டச் ஆகிற மாதிரி, ஸோ இது டச் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள். ஸோ இப்படி போட்டுனே வரணும். இது போட்டுனே இருந்தால் பெண்ணையும் போட்டுடலாம். நான் ஒரு சைடு காட்டுறேன். இது பென்லேயும் பண்ணலாம். பெனில் 2 எடுத்திருக்கேன். இந்த இடத்துல டச் பண்ணி இந்த இடத்துல டச் பண்ணோம்னா இங்கே எந்த இடத்துல வந்தோம்னா கரெக்டாக சர்க்கிள் வரும். இல்லை நீங்கள் காம்பஸில் போடணுன்னா ஒரு 1/2 inch எடுத்துகிட்டு இது உள்ளே என்ன சைஸ் இருக்கோ அது மெஷர் பண்ணிவிட்டு பண்ணலாம். இப்போ இங்கே வந்து இப்படி வந்துருக்கு. நான் ஒரு சைடு தான் காட்டுறேன். இதை வந்து நம்ம 4 சைடும் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த கார்னரில் ஒரு சர்க்கிள் வர மாதிரி பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஷேப் வந்து ஒன்றா வரும். இப்போ இதுக்கு வந்து 2 இல்லைன்னா 1 எடுத்துக்கலாம். 1 பென் எடுத்துகிட்டு இப்போ கார்னரில் கலர் பண்ணலான்னு நடுவில் கலர் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் இப்போ வந்து இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ 1 விட்டு 1 எவ்வளோ நம்ம கைக்கு வருமோ அது மெலிசாக போடும். திக்காக வேணும்னா நம்ம 3ல் போட்டோம்னா திக்காக. நான் 1ல் போட்டிருக்கேன். இதை நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் காட்ட போகிறேன். அதனால் இங்கே நான் பிளாக் போடுவேன். இல்லை நம்ம கலர் போடணுன்னா இந்த உள்ள ஒரு கலர், அப்புறமா அந்த சைடில் ஒரு கலர். திருப்பி இதுக்கு போகும். இப்போ வந்து
இதுக்கு கலர் பண்ணோன்னா நம்பர் 8 எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த இப்படி பண்ணலாம். இந்த பிஆர் எடுக்கிறேன், ப்ரஷ், இந்த ப்ரஷ்ஷில் பண்ணலாம், இல்லை ஜெல்லோட பிளாக் கலர் பண்ணலாம், எது உங்களுக்கு இஷ்டமோ. இது வேணான்னா இதுக்கு நீங்கள் பிங்க்கு, க்ரீன் ஏதாவது கலர் கொடுத்துடலாம். இது ஃபஸ்ட் லைன், உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். இது நம்ம பண்ணுறேன், ஒன்று பண்ணுறேன். நாள் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுக்கு லைட்டாக ஒரு கலர் கொடுக்கலான்னு நினச்சோன்னா எல்லோ கொடுக்கலாம். எல்லோ இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்னு இல்லை ஜெல் பென், எல்லோ கொடுத்துருக்கணும். பொறுமையாக இந்த பிளாக் காஞ்ச பிறகு கொடுக்கலாம், இல்லைன்னா இதுவும் அதுவும் மிக்ஸ் ஆகுது. நான் அப்புறமா கொடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி எல்லோ கொடுத்துக்கலாம். இந்த பேசிக் அப்படி வேணாம் இந்த கலர்னால் பிளாக்கே கொடுத்துக்கலாம். இது முடிஞ்சுதுங்களா. அதுக்கப்புறமா வந்து ப்ளூ பெனில் இப்போ இன்னொரு டிசைன் ஆஃப் கலர், இதுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கலாம், இல்லை கோடு பண்ணலாம். கோடு பண்ணோன்னா நான் இப்போ வந்து கலர் கொடுத்துருக்கேன் ஒன்றத்தில், இப்போ நான் வந்து வெறும கோடு போடலான்னு எப்படி காட்டுறேன். கோடுன்னா கீழே இதே தான் இதுக்கு வரணும். அப்போ என்ன பண்ணால் அது பண்ணி இது எல்லா ஆர்ட்லேயுமே சர்க்கிளு, டைமண்டு, ட்ரையாங்கிள் இதெல்லாம் காமன். ஸோ நம்ம கையில் வர மாதிரி இப்படி பண்ணுறோம். ஒரு லைன் காட்டுறேன், அதே தான் 3 லைன்லையும் வரும். இது நான் நிறைய பிளாக் அண்ட் ஒயிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். கலரும் நிறைய பண்ணலாம். ஒன்றுத்துக்கும் ஒரு கலர் போட்டால் அது பண்ணிங்க. இப்படி வரும். இப்படி வேணும்னா இப்படி போட்டுக்கலாம். இதுக்கு ரைட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு வந்து இப்போ வந்து இப்படி வந்து ஒன்றுக்கு விட்டுட்டு ஒன்றுக்கு இது பண்ணலாம். இப்போ இப்படி பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ இதில் வந்து அப்புக்கு வந்து கலர் கோடு, ஸோ இதெல்லாமே கோடு வரும், மாறி மாறி வரும். மேலே எல்லாமே கோடு வரும், இல்லை டாட் வைக்கலாம். இப்போ வந்து கோடு வரும்போது இதுக்கு வேறு கலர் கொடுக்கலாம். இதுக்கு என்ன கலர் கொடுக்கலான்னு நான் ஆரஞ்சு வச்சுருக்கேன். ஆரஞ்சு இங்கே கொடுத்துடலாம். இல்லை இந்த கோடு வேணான்னா இங்கே ஒரு கலர் கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணலாம். இது ஓப்பன் இல்லையா, இது கலர்.
இங்கேயும் கலர் வந்துடும். இந்த பக்கமும் இந்த பக்கம் பார்க்காம இந்த பக்கம். அதுக்கப்புறம் அதுக்கு பென்சில் வரைஞ்சிக்காம லீஃப் மாதிரி இந்த கார்னர் வரைஞ்சிங்கன்னா இது வரும். இதுக்கு ½ இன்ச் எடுக்கலாம், இல்லைன்னா மெஷர்மெண்ட்டில் 1 இன்ச்சு உள்ள இந்த பூ வரும். நம்ம வேணும்னா இப்படி மெஷர் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு கொஞ்சம் மேலே வந்துருக்கு. ஸோ நீங்கள் வேணும்னா ½ இன்ச் வச்சுட்டு போடலாம். நான் வந்து சும்மா கையிலே இது அப்புறமா பெனில் பிளாக் பெனில் பண்ணிக்கலாம். பிளாக் பென் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கார்னர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈவனாக வரும். இந்த பிளாக் போடலாம். இது பிளாக் பண்ணும்போது இந்த 3க்குமே கலர் கொடுத்துட்டு இங்கே கொடுப்போம். இல்லைன்னா இது 3 உள்ளவுமே நம்ம சின்னதாக 2லையோ 1லையோ பொறுமையாக சிங்கிளாக போட்டு அப்புறம் அதில் கலர் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா டிசைன் தெரியும். மதுபானியே வந்து மைனூட் டிசைனோட கலர் வரும். ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இப்படி நெருக்கமாக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ 2லே போட்டோம்னா கொஞ்சம் திக்காக வருது. ஸோ அதுக்கு 1 யூஸ் பண்ணால் அதுக்கு 2 யூஸ் பண்ணலாம். பெண்ணு இதில் தான் உங்களுக்கு தின்னு லைன் வேணும். மைக்ரானில் தான். நீங்கள் ஜெல்லு யூஸ் பண்ணால் திக்காகிடும். ஸோ மைக்ரானில் ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கர்வாக போடுறேன் பாருங்கள். இப்படி போட்டால் கொஞ்சம் டிசைன் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படி டு பாட்டம். இந்த மாதிரி இதில் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? மேலே ஆரஞ்சு கொடுத்துட்டோம். ஸோ வந்து உள்ள க்ரீன் கொடுத்தோம்னா இந்த டார்க் ஆரஞ்சு. ஸோ இதுக்கு நம்ம வந்து க்ரீன் கொடுக்கலாம். இந்த இதுக்கு பேக்கு அந்த ஆரஞ்சுக்கு தெரியும். டபுள் கலர் கொடுக்காம ஒரே கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இது உள்ள கலர் வந்து இந்த லைட்டு க்ரீனு சும்மா இப்படி இது மேலே போட்டிங்கன்னா ஒரே ஒரு கோட் அடிச்சோம்னா இந்த க்ரீனும் இந்த க்ரீனும் டிஃப்ரெண்ட் தெரியும். இல்லை உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது போட்டுக்கலாம். டார்க் லைட்டாக தெரியணும்னா லைட்டு லெமன் எல்லோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அப்படியே கூட கலர் இல்லாமல் நம்ம க்ரியேட்டிவிட்டி கொடுத்துருக்கு. இது முடிஞ்சிச்சுங்க.
இதுக்கு டபுள் கலரும் கொடுக்கலாம். இங்கே க்ரீனு, இங்கே ஆரஞ்சு கொடுக்கலாம். நான் இந்த ஆரஞ்சை கொஞ்சம் டார்க்காக மாற்றிடுறேன். அப்போ உங்களுக்கு நான் டார்க் ஆரஞ்சு கொடுத்துருக்கேன். அப்போ லாஸ்ட் லைனில் நம்ம டிசைன் போடணுன்னா போடலாம். இப்போ இதே டிசைன் போடணுன்னா வந்து எடுத்துன்னு வரும். இல்லைன்னா வெறும் கலர், ஒரு கலர் டார்க் கலர் பட்டை போட்டுடலாம். அது வேணான்னா இந்த மாதிரி நான் அதுக்கும் இதுக்கும் ஈக்குவல் ஆகட்டும்னு கொண்டு வந்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பார்டர் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம அது பண்ணி பெயிண்டிங் பண்ணும்போது வேறு எதுனா ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து அதே மாதிரி மேலே இதுக்கு ஒரு கலர் மேலே கோடு போடுற மாதிரி. இப்போ இங்கே வந்து கோடு போடாமல் இங்கே கலர் பண்ணிவிட்டு உள்ளே கோடு போடலாம். அப்போ வந்து என்ன கலர் கொடுக்கலான்னா ரெட்டுக்கு பர்பிள் கொடுக்க. இதுக்கு பிங்க் கலர் பென் போட்டுருவோம், கோடு போட்டு. கலர் தெரியறதுக்காக இது மூஸ் ஆகிறதுக்காக இங்கே கலர் கொடுத்துருக்கேன். இதுக்கு நம்ம கோடு போடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி திக்கு பெனில் 8 பெனில் 8 இருக்கு இல்லையா, 8 பெனில் திக்காக கோடு போட்டுட்டு எம்போஸ் பண்ணிட்டு இந்த ட்ரையாங்கிளை இப்படி ஓவரெல்லாம் பிளாக் வரும், நடுவில் ஒயிட் வரும். இந்த மாதிரி பண்ணலாம். இல்லையா அதே கோடை வந்து இங்கேயும் போட்டுடலாம். அது உங்கள் இஷ்டம். நான் வந்து இது டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்கு அப்படி பண்ணிட்டேன். பட் எம்போஸ் பண்ணணும். இந்த மாதிரி 8ல் போட்டு 8லேயே பண்ணணும். ப்ரஷ் போட்டால் சரிப்படாது. 8 இல்லை 6 பெனில் நம்பர் பெனில் இதில் கோடு கலர் போட்டுட்டு அது காயட்டோன்னு பிளாக் பண்ணுவோம். இல்லைன்னா ரெண்டும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இது 4 சைடும் நான் உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன். நம்ம எப்படி விளக்கு கோலத்தை உள்ளே போடலாம். விளக்கு கோலமும் போடலாம். இல்லை இது வேணான்னா நீங்கள் வந்து இந்த மதுபானி டிசைனில் பார்த்து யூடியூப்பில் பீகாக்கு இல்லை இது ஏதாவது ஒன்று வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். வரைஞ்சிட்டு அதுக்கு நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணலாம். நான் வந்து ரங்கோலி கோலம் காட்டேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். விளக்கு கோலம் போடுறோம். 14 2 3 இந்த 4ல் ட்ரா பண்ணிக்கலாம். இதில் ஒரு சென்டர் பாயிண்ட்
14 6.5 6.5 இதில் டிவைட் பண்ணிடுவாங்க. டிவைட் பண்ணுவாங்க. இதுலேருந்து சின்ன உள்ளேருந்து எடுத்து திருப்பி 1 இன்ச் ஒன்று 2 3 4 5 5 வந்துருக்கு. இன்னொன்று போடலாம்.
ஒரு முக்கால் இன்ச்சு இல்லை 1 இன்ச் வச்சுட்டு இது கீழே ட்ராப் மாதிரி சென்டர் எல்லாம் பிளாக் லைட்லாம் பண்ணிட்டு இந்த லோட்டஸை பிளாக் லைனில் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இது உள்ளே வந்து இந்த இடத்துல நம்ம நார்மலாக மண்டலாலெல்லாம் போடுவோம் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுட்டு இதை பிளாக் இங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ஒரு கலர் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம பிங்க்கு போடலாம். ஒயிட் அண்ட் பிங்க்கில் வைக்கலாம். வச்சோம்னா மேலே ஒயிட்டை விட்டுறேன், இந்த பிங்க் போடுறேன். நம்ம செக்கு மாதிரி ஒன்று விட்டு ஒன்று இது செக்கை போட்டோம்னா நம்ம கலர் வரும். இப்போ பிளாக்கா திருப்பி இல்லைன்னா பிளாக்கும் போடலாம். பிங்க்கு வேணான்னா பிளாக். இப்போ இதுக்கு வந்து பென்லேயே இந்த பென்சிலில் வேணும்னா இங்கே நம்ம சர்க்கிள் பண்ணோம் இல்லையா, இந்த சர்க்கிள் மாதிரி இது கீழேருந்து பிடிச்சி, ஏன்னா இது ஓவலாக வரும்.
ஒன்றா கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுனா இந்த இடத்துல பிங்க் வரும். இது நம்ம டாட் வச்சுங்க வந்துருந்தோம். இது பிங்க் வரும். இங்கே இது வரும். இப்போ இப்படி பண்ணோம்னா 1 2 இங்கே தான் 1 2 இங்கே பண்ணோம் 1. இந்த மாதிரி இதெல்லாம் பிங்க் போட்டுடணும். இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இதுக்கு நம்ம நடுவில் கலர் வந்து வேறு எதோ வேணால் கொடுக்கலாம். நான் எல்லோ கொடுக்குறேன். எல்லோ, ரெட்டு எல்லாமே காமன் பிரைட் கலர்ஸ் கொடுத்தோம்னா இவங்க. இப்போ இதுக்கு நான் இது பண்ணுறேன். இப்போ எல்லாமே இது எல்லோ அடிச்சுட்டு கொஞ்சம் காரபரம் எல்லோ அடிச்சுட்டு இதுக்கெல்லாம் பிங்க் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். இப்போ வந்து பிங்க் போட்டிருக்கேன். இங்கே வந்து இந்த டேல் ப்ளூ போட்டிருக்கேன், எல்லோ. இது வந்து வழக்கு கோலம்னுவாங்க. இது போடலாம், இல்லைன்னா நம்ம வேறு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஷைன் பண்ணியிருக்கேன். இது நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். இதே மாதிரி வேறு டைப்பில் வேறு கலர் கொடுத்து பண்ணியிருக்கேன். இதே டிசைன். இதுவும் ஃபோட்டோ அனுப்புகிறேன். இது வந்து செக் ஸ்கொயர் மாதிரி போட்டிருக்கேன், பிளாக் அண்ட் ஒயிட். இந்த மாதிரியும் பண்ணலாம், இது மாதிரியும் பண்ணலாம். ஸோ பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வாட்டி கொஞ்சம் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஆங்கிளில் கேமரா வச்சு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வரைகிற பீப்புளுக்கு சொல்லுங்கள். அடுத்த வாரம்